வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாமரை தண்டு திரியை வந்து பயன்படுத்தி தீபம் ஏற்றுறதுனால வந்து என்னெல்லாம் வந்து நன்மைகள் வந்து இருக்குது, எப்போ வந்து பார்த்திங்கன்னா தாமரை தண்டு திரியை வந்து பயன்படுத்தி, அதாவது வந்து எந்த கிழமையில் வந்து பயன்படுத்தி ஏற்றுறது வந்து ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, தாமரை தண்டு திரி வந்து இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முன்ஜென்ம பாவங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாவங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிற ஜென்மத்துக்கு முன்பு ஒரு 3 ஜென்மம் இருக்கு இல்லையா, அந்த 3 ஜென்மத்து பாவத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குலதெய்வத்தின் அருள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. நீங்கள் வந்து தாமரை தண்டு திரியை வந்து பயன்படுத்தி தீபம் வந்து ஏற்றும்போது, அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா செய்வினை கோளாறுகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, செய்வினை வந்து இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து வந்து விடுபடலாம். அதிலேருந்து வந்து வெளியே வரத்துக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமரை தண்டு திரியை வந்து பயன்படுத்தி ஏற்றும்போது நல்ல பலன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா தெய்வ குத்தம் ஏதாவது வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா தெய்வ குத்தம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலகிரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ வந்து பவர்ஃபுல்லான ஒரு திரி தான் வந்து தாமரை தண்டு தீப திரி. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் வந்து இருக்குது. அதாவது ஒரு திரி வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா அப்படின்னு சொல்லி நான் வந்து வாங்கியிருந்தேன். இங்கே வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து 5 வாரங்கள், அதாவது 5 வாரம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்ல பலன் வந்து கொடுக்கும். இந்த தாமரை தண்டு திரியை வந்து வெள்ளிக்கிழமையில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரையில் வந்து பயன்படுத்துறது வந்து மிகவும் நல்ல பலனை கொடுக்கும். அப்படி இல்லை சுக்கிரஹோரையில் வந்து ஏற்ற முடியல அப்படின்னா வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து விளக்கேற்றுற டைம் என்னவாக இருந்தாலும் சரி, அந்த டைமில் வந்து இந்த தாமரை தண்டு திரியை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றலாம். இதை வந்து நீங்கள் தினமுமே ஏற்றக்கூடிய பஞ்சு திரி இருக்கு இல்லையா, அந்த திரி கூடையும் திரிச்சியும் நீங்கள் ஏற்றலாம். இல்லை வந்து நீங்கள் தனியாக ஏற்ற போகிறீங்க அப்படின்னாலும் இந்த திரியை வந்து நீங்கள் வந்து தனியாகவும் பயன்படுத்தி வந்து ஏற்றலாம். ஆனால் நீங்கள் வந்து பஞ்சு திரி கூட திரிச்சி ஏற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து அந்த விளக்கின் ஒளியானது வந்து நல்லா வந்து பிரகாசமாக வந்து இருக்கும். நிறைய நேரம் வந்து அந்த விளக்கு வந்து எரியும். நல்ல பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்து இருந்தது அப்படின்னு வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன மாற்றங்கள்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்றத வந்து எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பூஜைலாம் பண்ணுவீங்க இல்லையா, லக்ஷ்மி குபேர பூஜை, லக்ஷ்மி தாயார் பூஜை, அந்த பூஜைலாம் வந்து பண்ணும்போது தாமரை தண்டு திரியை வந்து பயன்படுத்தி தீபம் ஏற்றும் போது நல்ல பலன் வந்து இருக்கும். அதாவது வந்து வறுமை வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும், செல்வம் வந்து பெருகும், செல்வம் வந்து உங்களுக்கு வந்து உங்களை தேடி வரும், உங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது வந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல திறமை வந்து அதிகரிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் நீங்கள் இன்னும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட குலதெய்வம் பேரை வந்து கமெண்டில் வந்து சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.